ஆல்கசாரோட ஃப்ரண்ட் ரோ கிட்ட வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் இன்க்ரெஸ் பார்க்கலாம். இன்க்ரெஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரன்னிங் போர்டு வந்து தேவைப்படல. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.7 மீட்டர்ஸ் ஆஃப் ஹைட் இருக்குது. இதனால ரன்னிங் போர்டு வந்து எனக்கு தேவைப்படல. ஸோ தேவைன்னா நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கிட்ஸ் பார்த்து போகலாம், அதுக்கிட்ட வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபிளாட் பாட்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கிளாஸ் பிளாக்கான ட்ரீட்மெண்ட் மாதிரி வருது. இங்கே பேடல்ஸ் ப்ளஸ் கொடுக்குறாங்க. மைனஸ் ப்ளஸ் ஆல்டர் பண்ணி ஓட்டிக்கலாம். லெஃப்ட்ல வந்து இந்த கால் பிக் டிக்ளைன் ஃபங்க்ஷன் வந்து வாய்ஸ் கனெக்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்ல வந்து இந்த ஆடாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், இந்த லேன் கீப் அசிஸ்ட், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், இதுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே இந்த ஹுண்டாய்க்கான லோகோ பிரஷ்ட் அலுமினியம் ட்ரீட்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க. இந்த ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷனோட வருது. அப்படியே இந்த கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 10.25 இன்ச்க்கான டிரைவர் டிஸ்பிளே. இது லெஃப்ட்ல வந்து நமக்கு ஸ்பீடாக கொடுத்துருக்காங்க, ரைட்ல வந்து டாக்கோ வருது. இந்த டயல் மாதிரி ஃபினிஷ் பண்ணாங்க. ஃபுல் டிஜிட்டல் டிஸ்பிளே இது. இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஜிட்டல். இது 10.25 10.25 ரெண்டுமே சேர்த்து வந்து டக்கின் பண்ணி வச்சிருக்காங்க. இது சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. அப்படி இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சென்டர்ல வந்து இந்த ஆடாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், ஓடோ ட்ரிப் அலர்ட்ஸ், டிஸ்டன்ஸ் டு எம்டி, காம்பஸ், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம். ஆடாஸ் சிஸ்டம் ஆன் பண்ணிடுச்சுன்னா நம்ம வந்து இதுக்கான இந்த லேன் கீப் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் வார்னிங், இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம இதிலே பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியே இப்போ இந்த டயல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இண்டிகேட்டர் போட்ட உடனே பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் வந்து நமக்கு இதில் கிடைக்கும். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம இண்டிகேட்டர்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணும்போது நமக்கு இந்த டயல்ஸில் காட்டுற மாதிரி இருக்கும். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. உள்ளேயுமே டக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு டைவர்ஷன் இருக்காது பெருசா. இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 10.25 இன்ச்க்கான டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம். இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் கார்ப்ளே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நமக்கு ஜியோ 7, ரேடியோ, மேப், நேவிகேஷன், ஃபோன் ப்ரொஜெக்ஷன், கிளைமேட் கண்ட்ரோல், ப்ளூ லிங்கான சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீனோட டச் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. மற்றபடி டிரைவர் அசிஸ்டன்ஸ்க்கான சிஸ்டம், ஸோ டிரைவிங் சேஃப்டி சிஸ்டம் இதில் பார்த்துக்கலாம். டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங், டிரைவர் கன்வீனியன்ஸ், டிரைவிங் சேஃப்டி, கிளஸ்டர், கிளைமேட் கண்ட்ரோல். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வித் ஸ்டாப் அண்ட் கோன்ற ஃபங்க்ஷன் இருக்கு. டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங், டிரைவிங் சேஃப்டி, பார்க்கிங் சேஃப்டி, கிளஸ்டர், கிளைமேட். ஃப்ரண்ட் 2 சீட் வந்து வென்டிலேஷன் ஃபங்க்ஷனோட இருக்கு. ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதுலேயும் பண்ணிக்கலாம், நம்ம சீட்ஸ்லையும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா செம இன்ஃபர்மேட்டிவ் ஸ்க்ரீன். இது இந்த ஆடாஸ் சிஸ்டம்கான கண்ட்ரோல்ஸ். ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆடாஸ் லெவல் 2 உள்ள வரதார லேன் கீப் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் வார்னிங், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன், ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வித் ஸ்டாப் அண்ட் கோ ஃபங்க்ஷன், ஹை பீம் அசிஸ்ட், சைன் போர்ட் டிடெக்ஷன், ரியர் டிராஃபிக் கொலிஷன் வார்னிங், இந்த மாதிரி நமக்கு ஒரு 19 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆடாஸ் லெவல் 2 உள்ள வரதால. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஃபீச்சர் ஆன் ஆகணும், அந்த சென்சிட்டிவிட்டி எல்லாமே வந்து இதில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா சூப்பர் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கு. வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்க்ரீன் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் யூஸ்டு ஆகிடும். அண்ட் மற்ற சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து செம இன்ஃபர்மேட்டிவ் ஸ்க்ரீன். இது அப்படி இப்போ கீழே வந்தீங்கன்னா மீடியா, நேவிகேஷன், ரேடியோ, மேப்கான பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல டச்ல வருது. இந்த பேனல் பார்த்தீங்கன்னா டச் பேனல் மாதிரி கொடுத்துருக்காங்க. டியூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே ஒரு டெம்பரேச்சர் செட் பண்ணலாம், இங்கே ஒரு டெம்பரேச்சர் செட் பண்ணலாம். அதாவது இங்கே ஹாட் வைக்கலாம், இங்கே கோல்டு வைக்கலாம், அந்த மாதிரி மாற்றி மாற்றி வைக்கலாம். நீங்கள் டெடிகேட் நாப்ஸுமே கொடுத்துருக்காங்க. வால்யூம் ராக்கர்ஸ் வருது. டெம்பரேச்சருக்குமே நல்லா வந்து நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ரீமியம் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போல்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஃபாகர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வருது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் பேக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. லைட்னிங் போர்ட் வருது. 12 வோல்ட் சாக்கெட், USB-A போர்ட் வருது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நமக்கு டிரைவ் அண்ட் ட்ராக்ஷனுக்கான பட்டன் வருது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் மோட்ஸ் இருக்குது. இது வந்து ஈகோ, நார்மல், ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 மோட்ஸ் இருக்கு. ஸோ இங்கே அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸ்போர்ட் போட்டோடனே அந்த டயல் வந்து மாறுது. நெக்ஸ்ட் ஈகோ போட்டோடனே டயல் மாறுது. நார்மல் போட்டோடனே 3க்குமே ஒரு கலர் டிஃபரன்சியேஷன் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கலர் டிஃபரன்சியேஷன் இதுல மாறுது. அப்படி இப்போ நெக்ஸ்ட் ட்ராக்ஷனுக்கு போனீங்கன்னா ஸ்னோ, மட், சாண்ட் அப்படின்ற கண்ட்ரோல்ஸ் இருக்குது. நாபை ட்விஸ்ட் பண்ணி மாத்திர மாதிரி இருக்கு. இது ஒரு நல்ல டச்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வருது. ஆட்டோ ஹோல்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. சரௌண்ட் வியூ கேமராக்கான சிஸ்டம் வருது. பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இதில் வந்து இந்த 2D 3D வியூ, ரிவர்ஸ் கேமரா, வண்டியோட ப்ரொஜெக்ஷன் எல்லாமே காட்டுது. அடாப்டர் கைட்லைன்ஸ், இப்போ ஃப்ரண்ட் வீல் திருப்பும் போது கைட்லைன்ஸ், பேக் வீல் திருப்பும் போது கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட பேன் வியூ கொடுத்துருக்காங்க. பேனராமிக் வியூ மாதிரி வருது. இது வந்து டவுன் ஹில்ஸ்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் 2 சீட் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன்ல வருது. இது 3 லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இப்போ இங்கே வந்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபோன் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே இருக்கு. கூல் க்ளோ பாக்ஸ் இது. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கட்டால பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி ரன் ஆகுது. இது அப்படியே வென்ட்ல எண்ட் ஆகுது. ஸோ இந்த டோன் பார்த்தீங்கன்னா ப்ரௌன்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. மேலே ஒரு ஸ்பீக்கர் வருது. கலர் டோன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் அண்ட் பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கான கியர் லிவர். DCT-க்கான கியர் லிவர் இது. 7 ஸ்பீட் DCT-க்கான கியர் லிவர். பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம.
ஸோ இது வந்து நாப் வந்து நல்ல ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRVM வருது. மேலே பார்த்தீங்கன்னா வைசஸ் வருது. லெஃப்ட்ல மட்டும் மிரர் கொடுத்துருக்காங்க. சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. 2 ஒயிட் லைட் வருது. பேன் ரூஃப் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ பேன் ரூஃப் வந்து ஃபர்ஸ்ட் பிளைண்ட் இப்போ ஓப்பனில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டேப் பண்ண உடனே பேன் ரூஃப் வந்து நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுக்குது. இவ்வளோ தூரம் நல்ல லைட் வரும். ஸோ லைட்டிங்காக யூஸ் பண்ணலாம் இது. அப்படி இப்போ ரைட் சைடு வந்தீங்கன்னா நம்ம கிரெட்டால பார்த்த மாதிரி இங்கே ஒரு மேக்னெட்டிக் போர்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன், ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன், ட்ராக்ஷன் ஆஃப் பட்டன், பார்க்கிங் சென்சர் ஆஃப் பட்டன், ஹெட்லாம்ப் லெவலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இப்போ டோர் பேடில் பார்த்தீங்கன்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா போஸ் ப்ரீமியம் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 ஸ்பீக்கர் வருது போஸ் கிட்ட இருந்து. இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச் வருது. இது ஒரு ஹார்ட் டச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா 1 டச் அப் அண்ட் டவுன்ல வருது டிரைவர் சைடு மட்டும். ஸோ மற்ற பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் லாக்கிங் கண்ட்ரோல்ஸ் வருது. ORVM கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீட் பார்த்தீங்கன்னா மெமரி ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இப்போ டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 பேர் டிரைவ் பண்ண போவோம் அந்த வெஹிக்கிள் அப்படின்னா, ஸோ யார் ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மெமரி பண்ணி செட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே வச்சுக்கலாம். அண்ட் இந்த 2 சீட் பார்த்தீங்கன்னா 8-way அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்ட பவர் சீட்ஸ். இது வந்து ஃப்ரண்ட் பேக் ரீச் ஃபுல்லாக மோட்டரைஸ் சீட். இது நம்ம அந்த ரெக்லினேஷன் எல்லாமே வந்து மோட்டரை வச்சு பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. ஆக்சிலேட்டர் பெடல், பிரேக் பெடல் வருது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபீச்சர் என்ரிச் தான் இருக்கு. நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆம்ரஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் வருது. ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை சேஞ்சஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இவ்வளோதான். நம்ம அப்படியே போய் ரியர் சீட்டிங் பார்த்துடலாம். செகண்ட் ரோ இன்க்ரஸ் பார்த்துடலாம். ஸோ இன்க்ரஸ் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஈஸியாக உள்ள வந்துட்டேன். வந்து உட்காந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் மாதிரி தான் இருக்குது செகண்ட் ரோ. இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா டிஎல் ஓப்பனிங்ஸ் கொடுக்குது. லைட்ஸ் நல்லா உள்ளே வருது. அடிஷ்னலாக லைட்டிங்க்கு பேன் ரூஃபை திறந்து வச்சு அடிஷ்னல் லைட்டிங் மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல் வியூ தெரியுது. ஸோ வியூ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்காது. நல்ல ஒரு ஒயிட் லைட்டிங், நல்லா லாங் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சீட். இந்த ரோ பேசிக்ஸ். லெக் ரூம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, ஸ்பேசிங் இருக்குது. ஹெட் ரூம் பார்த்தீங்கன்னா எனப்பாகவே இருக்குது. டை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஓகேவாகவே இருக்குது. எனக்கு கால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டக் பண்ணி உட்காந்து லாங் போகிறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிக்னேச்சரில் 7 சீட்டர் வேரியன்ட் இது. ஸோ அதனால நமக்கு வந்து ஃபிளாட் பெஞ்ச் சீட் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர் பர்சனுக்கு நமக்கு ஹெட்ரெஸ்ட் கிடையாது, ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 4 பேர் தான் போகிறோம்னா நம்ம இந்த ஆம்ரெஸ்ட் எடுத்து வச்சுட்டு போகலாம். இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குஷன் ஹெட்ரெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் மிஸ் அவுட் ஆகுது. இருந்தாலும் நமக்கு 7 சீட்டர் ஆப்ஷனில் இப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் 6 சீட்டர் ஆப்ஷனுக்கு போறீங்கன்னா அதில் வந்து நமக்கு விங் டைப் ஆஃப் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அது வந்து நமக்கு இப்போ தூங்கிட்டே போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி விங் டைப் ஆஃப் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அல்காசார்லையும். ஸோ இது 7 சீட்டர் வெஹிக்கிள், அதனால அதை காட்ட முடியல உங்களுக்கு. அதோட இப்போ 6 சீட்டர் ஆப்ஷன் போறீங்கன்னா இந்த 2 சீட், அதாவது 2 கேப்டன் சீட் வரும்ல. ஸோ அதுலேயுமே நமக்கு வென்டிலேட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் வந்து புதுசாக வந்திருக்கு அல்காசார்ல. இங்கே பேசிக்காக டனல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது, ஹம்ப் இருக்குது. இருந்தாலும் 3rd பர்சன் வந்து உட்காந்து போனால் கம்ஃபர்டபுளாக. இங்கே பார்த்தீங்கன்னா பென்ஸ் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் பேக்கான பொசிஷன் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செக்மெண்ட்டா 2 ரோவுக்குமே வயர்லெஸ் சார்ஜிங் பேக் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே உள்ளவங்க ஃபோனை சார்ஜ் பண்ணணும்னா அந்த வயர்லெஸ் சார்ஜிங் பேட்ல ஃபோனை வைக்கலாம். இங்கே 2 லைட்டிங் போர்ட்ஸ் வருது. யூட்டிலிட்டி கன்சிடர் பண்ணி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா கிராப் ரயில் வருது, ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த ரோ பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. இப்போ 3rd ரோ இன்க்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை வந்து டம்பிள் பண்ணி ஃப்ரண்ட்ல தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த சீட்டு பாருங்களேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம எக்ஸ்ட்ரா லெக் ரூம் தேவைன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இப்படி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இங்கே உட்கார பர்சனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் இருக்கு, அதாவது பாஸ் மோட். இப்போ இங்கே இந்த ரோல உட்காரவங்களுக்கு எக்ஸ்ட்ரா லெக் ரூம் வேணும்னா நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், சீட் ரெக்லினேஷன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் எல்லாமே நம்ம மோட்டரைஸ்டா இதில் செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாஸ் மோட் அப்படின்னு சொல்லி டர்ம் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல டச். அதாவது இங்கே உள்ள பர்சனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற ஃபீச்சர்னு சொல்லலாம். இது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேப்டாப், ஐபேட்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஃபோன் ஹோல்ட் பண்ணலாம், சும்மா அதாவது திங்ஸ் வைக்கணும்னு வச்சுக்கலாம். இதில் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏர் பியூரிஃபையர் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ வண்டியிலேருந்து ஏர் பியூரிஃபையருமே வருது. அப்படியே இப்போ டோர் பேர் கிட்ட வந்தீங்கன்னா டோர் பேரில் நமக்கு சன் பிளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹாட் டச், சாஃப்ட் டச், பவர் விண்டோ கண்ட்ரோல், பிரஷ் டவுன் டோர் ஹேண்டில். இங்கே ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. போஸ் ஸ்பீக்கர் வருது, வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. டோரோட தட் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. இப்போ செகண்ட் ரோ கம்ஃபர்ட் ஃபேக்டர்ல நல்லா இருக்கு. அப்படியே போய் 3rd ரோ சீட்டிங் பார்த்துட்டு வேர்டிக் பார்த்துடலாம். அடுத்து 3rd ரோ இன்க்ரஸ் ஃபேக்டர் பார்த்துடலாம். ஸோ இன்க்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க,
சீட் வந்து டம்பிள் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு எப்படி இந்த சீட் மேலே வருது. அப்படியே இப்போ உள்ளே வந்துட்டேன். ஸோ இந்த ரோ பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் வைஸ் வந்து நம்ம சில்ட்ரன் வந்து ஆக்கிரேட் பண்ணிட்டு போகலாம். இதனால் ரெஃபரன்ஸ்க்கு நான் உட்காந்து காட்டுறேன் உங்களுக்கு. சீட்டை மேலே போட்டேன். சீட் மேலே போட்டோன்னே எனக்கு வந்து லெக் ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் ஆகிடுச்சு. ஸோ அடல்ட்ஸ்க்கு வந்து இந்த ரோ வந்து சூட்டபிள் கிடையாது. சில்ட்ரன் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். இங்கே யூட்டிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, பென்ஸ் வருது, லைட்னிங் போர்ட் வருது, சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரோ பேசஞ்சருக்குமே நமக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏசிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல டச்சுன்னு சொல்லலாம். இந்த ரோ பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ இந்த ரோவில் வந்து அடல்ட் வந்து கஷ்டம் தான் உட்காந்து போகிறது. கொஞ்சம் வந்து இடிக்கிற மாதிரி தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் இப்போ பூட் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இந்த ஸ்பிளிட்ஸை வந்து மடிச்சு விட்டு எக்ஸ்ட்ரா பூட் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஒரு நல்ல யூட்டிலிட்டியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் வெஹிக்கிள் பார்க்கும்போது உங்களுக்கு 6 சீட்டர் ஆப்ஷன், 7 சீட்டர் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக 7 சீட்டர் ஆப்ஷனுக்கு போயிருங்க. 7 சீட்டர் ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள்ஸில் லாஸ்ட் ரோவில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேசிங் கிடையாது. மோஸ்ட்டாக ஃபோல்ட் பண்ணி நம்ம லக்கேஜஸ் ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் 7 சீட்டர் ஆப்ஷன் போகிறீங்கன்னா இங்கேருந்து கம்ஃபர்டபுளாக ஒரு 5 பேர் உட்காந்து போயிடலாம். நீங்கள் டக்குன்னு ட்ராவல் பண்ணனா கூட ஒரு 5 பேர் உட்காந்து போயிடலாம். இந்த ரூம் வந்து நீங்கள் லக்கேஜஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சைல்டு ஆக்குபை பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து 6 சீட்டர் ஆப்ஷன் போகிறீங்கன்னா இது வந்து கேப்டன் சீட்டாக மாறிடும். ஸோ அதனால் இப்போ 4 பேர் தான் போகிற கணக்காக இருக்கும். ஒரு 4 சீட்டர் வெஹிக்கிளாக மாறிடும். இவ்வளோ பெரிய லென்த் வெஹிக்கிளாக இருந்தாலும் 4 சீட்டராக மாறிடும். ஸோ அதனால சொல்கிறேன், இந்த மாதிரி 6 சீட்டர் 7 சீட்டர் ஆப்ஷன் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக 7 சீட்டர் ஆப்ஷனுக்கே சூஸ் பண்ணி போயிடுங்க. நீங்கள் ப்ரைஸ் பார்க்காம இந்த மாதிரி ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா யூட்டிலிட்டி அண்ட் ஃபீச்சர்ஸ்க்காக நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் 7 சீட்டர் ஆப்ஷன். ஸோ என்னை பொறுத்தவரை 7 சீட்டர் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், ஒரு குஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு இந்த ஹெட்ரெஸ்ட்டுக்கு மேலே இப்படி மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இது ஸோ இந்த மாதிரி நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக கொடுக்க போகுது. நீங்கள் சப்போஸ் தூங்கிட்டே போகிறோன்னா நம்ம வந்து இந்த பில்லோ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பில்லோ வந்து இது யூஸ் பண்ணி இதில் படுத்து தூங்கிட்டே போகலாம். இது வந்து நல்ல ஒரு சாஃப்ட்வேர் டச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட் பர்சன் அண்ட் இந்த சீட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல டச்சுன்னு சொல்லலாம். இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் இப்போ பேசிக் சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் 6 ஏர் பேக்ஸ், ABS with EBD, ESC, vehicle stability management, traction control, hill descent control, hill hold assist, auto hold button, electronic parking brake, seat belt with reminders, isofix style seat mounts இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 டைலையும் நமக்கு டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபேக்டர்ஸில் வருது. அண்ட் ட்ரிம்ஸ்க்கு அக்ராஸ் நமக்கு வந்து ஃபீச்சர்ஸ் மாறிட்டே வருது. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ட்ராக்ஷன் மோட்ஸ் வருது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் பண்ணி அல்கசார் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்டர் கிரெட்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மார்க்கெட்டில் நமக்கு விசிபிளாக தெரியுது. இருந்தாலும் இந்த வண்டிக்கு தகுந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7 சீட்டர் ஆப்ஷனாக இருக்கட்டும், 6 சீட்டர் ஆப்ஷனாக இருக்கட்டும், இந்த குஷன்ஸ் அண்ட் சீட்டிங் அண்ட் இந்த வண்டிக்கு தகுந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் டிரைவபிலிட்டி எல்லாமே வந்து மாறுது. இது அப்படியே ஒரு கிரெட்டா கிடையாது, ஒரு என்லார்ஜ்டு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த காஸ்மெட்டிக் அப்டேட்ஸ், டிசைன் சேஞ்சஸ், பேசிக் சேஃப்டி என்ரிச்மெண்ட் இதெல்லாம் போக நமக்கு ADAS லெவல் 2ல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லேன் கீப் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் வார்னிங், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன், ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், ஃபார்வர்ட் கொலிஷன் அசிஸ்ட், enabling pedestrians, cyclists and other vehicles, adaptive cruise control with stop and go function, high beam assist, signboard detection, rear traffic collision warning, driver attention warning. இந்த மாதிரி நமக்கு ஒரு 19+ ADAS ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க லெவல் 2ல. இந்த ADAS லெவல் 2 அல்காசார் குள்ள வந்தது நல்ல ஒரு டச்னு சொல்லலாம். இருந்தாலும் எனக்கு பர்சனலி இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. கலர் ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலி இந்த மேட் டோன் பிடிக்கும். அதனால இந்த கலர் வந்து நமக்கு வீடியோல காட்ட முடிஞ்சது. 3rd row சீட்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கான்செப்ட்ல தான் தெரியுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரு ப்ரோஸ்ல தெரியுது. 3rd row சீட்டிங் இது வந்து ஒரு ப்ராப்பர் 7 சீட்டர் எல்லாருமே உட்காந்து போற மாதிரி ஒரு 6 பேர் 7 பேர் கம்ஃபர்டபுளா உட்காந்து போற மாதிரி ஒரு வெஹிக்கிள் கிடையாது. இருந்தாலும் நமக்கு வந்து 7 சீட்டர் ஆப்ஷன்ல Hyundai சைட்ல இருந்து நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ காம்படிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல 7 சீட்டர் ஆப்ஷன் மார்க்கெட்ல XV700, சஃபாரி, ஸ்கார்பியோ N, Kia Carens இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கீழ் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எட்டிகா வருது, XL6 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. 7 சீட்டர்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. Hyundai சைட்ல இருந்து வந்திருக்கிற ஒரு நல்ல வெஹிக்கிள் சொல்லலாம். நீங்க பர்சனலி செக் பண்ணி பாருங்க, சீட்டிங்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. நான் மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேர்டிக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ என்ன பொறுத்தவரை இந்த ஃபேஸ்லிஃப்ட் அப்டேட்ல Hyundai Alcazar வந்து சேஃப்டி என்ரிச் பண்ணி, டிசைன் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி, கலர் ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணி நல்ல ஒரு ப்ராடக்டாக தான் என்ஹான்ஸ் ஆகி வந்துட்டு இருக்கு Hyundai சைட்ல இருந்து. நீங்க பர்சனலி செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கான ஃபீச்சர்ஸ் மீட் ஆச்சுன்னா நீங்க தாராளமா Hyundai Alcazar எடுக்கலாம் நீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் ரிவ்யூ பண்ணணும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல பிடிச்சிருந்துச்சு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. Until then, see you, bye.